கூட பல பெண்கள் இவனை அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா பையன் ரொம்ப அழகா இருப்பான். ஆனா அவன் மறுத்துட்டான். ஏன்னா அப்பாவுடைய பேச்சை மீறி எதையும் செய்ய மாட்டான். காதலிக்கலாம், எந்த பொண்ணையும் நீ கொண்டு வரலாம், பொருந்தி இருந்தாதான், ஜாதகம் பொருந்தி இருந்தாதான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால சில பெண்கள் உனக்கு பிடிச்சிருந்தது, அழைச்சிட்டு வந்திருக்கான், ஜாதகம் சரிவல்ல, அதனால கல்யாணம் நடக்கல. காளிமுத்து ரொம்ப கருப்பு, ஆனா இவன் ரொம்ப சிவப்பு. அவங்க அம்மா ஜாடையில இருப்பான். காளிமுத்துக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டுன்னா அது கோபாலகிருஷ்ணன். அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான். கோபாலகிருஷ்ணனும் காளிமுத்துவும் சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டு, ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. பிறகு இவன் படிப்பு ஏறல காளிமுத்துக்கு. அவன் கொஞ்சம் நல்லா படிச்சான். கோர்ட்ல கிளர்க்கா இருக்கான். லஞ்சம் எதுவுமே வாங்க மாட்டான். இன்னொன்னு, இந்த நட்பின் அடிப்படையில எவ்வளோ காளிமுத்து பண உதவி பண்ற. அவன் வீடு சாதாரணமா இருந்தது, ஓட்டு வீடு.